ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். அனைவருக்கும் மிகப்பெரிய வணக்கம். இன்றைக்கி எதை பற்றின வீடியோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 8 மாத கருவளர்ச்சி வயிற்றில் ஆரோக்கியமாக குழந்தை வளர்ந்துட்டுருக்காங்க அப்படின்றத உணர்த்தக்கூடிய முக்கியமான 8 முக்கிய அறிகுறிகள் அண்ட் டேஞ்சராக இருக்கக்கூடிய முக்கியமான அறிகுறிகளையும் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கமே கிளிக் பண்ணிக்கோங்க. பொதுவாக ப்ரெக்னன்சி பாசிட்டிவ் பண்ணதுலேருந்தே நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் கர்ப்ப காலகட்டத்தில் ஒவ்வொரு கட்டத்தையும் கடக்கிறப்பையும் நம்மளுக்கு ஒரு வித பயம் அப்படிங்கிறது இருக்கும். 8வது மாத கர்ப்பத்துக்கு போயிட்டிங்கன்னா குழந்தை நல்லா இருப்பாங்களா, நார்மல் டெலிவரி ஆகிடுமா, இந்த மாதிரி நிறைய கவலைகள் இருக்கும். அப்படி இருக்கிறப்ப 8 மாத கர்ப்பம் அப்படிங்கிறது கர்ப்ப காலகட்டத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமான காலங்க. இந்த மாதத்தில் உங்கள் குழந்தை வேகமாக வளர்ச்சி அடைவாங்க. வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தை ஆரோக்கியமாக தான் இருக்காங்க அப்படின்றத உணர்த்தக்கூடிய சில அறிகுறிகள் அப்படிங்கிறத உங்களால் உணர முடியும். தாயால் நம்ம வயிற்றில் குழந்தை ஆரோக்கியமாக இருக்குது அப்படிங்கிறதையும் உணர முடியும். ஆரோக்கியமாக இல்லை, அவங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை ஏற்படுது அப்படின்றதையும் உங்களால் உணர முடியும். அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த மாதத்தில் உங்களுக்கு என்ன மாதிரியான அறிகுறிகள் வரும், ஆரோக்கியமாக குழந்தை இருக்காங்கன்றதை உணர்த்துறது அப்படின்றதுல முதல் அறிகுறி அப்படிங்கிறது குழந்தையோட அசைவு தான். பொதுவாக உங்களுடைய செகண்ட் ட்ரைமஸ்டர் 5 மாதத்தை கடந்துட்டிங்கனாலே உங்களுக்கு ஃபஸ்ட்டு வரக்கூடிய முதல் அறிகுறி குழந்தை ஆரோக்கியமாக இருக்கிறத உணர்த்தக்கூடியது குழந்தையோட அசைவு தாங்க. ஏன்னா அசைவுகள் சரியாக இருந்தால் தான் குழந்தை ஆக்டிவாக இருக்காங்க, அவங்க ஹெல்த்தில் எதுவும் இஷ்யூ இல்லை அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். 8 மாதத்தில் குழந்தை கை கால்களை எல்லாத்தையுமே தெளிவாகவே அசைக்க ஆரம்பிப்பாங்க. டெய்லி குழந்தை அசைவுகளை நீங்கள் நல்லா நோட் பண்ணிகிட்டே இருக்கணும். குறைஞ்சபட்சம் ஒரு நாளைக்கு 10 அசைவுகளாவது இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. 10 அசைவுகளுக்கும் கம்மியாக ஒரு நாளைக்கு இருக்குது அப்படின்னா கட்டாயம் டாக்டரை பார்க்குறது நல்லதுங்க. ஏன்னா குழந்தையோட அசைவுகள் குறையிறப்ப குழந்தைக்கு ஏதோ டிஃபிகல்ட் இருக்கிறத உணர்த்தக்கூடியது. அதே மாதிரி கர்ப்ப காலகட்டத்தில் உங்களுடைய சுகர், பிபி இது குழந்தைய பாதிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால இதை கண்ட்ரோலாக வச்சுக்கோங்க. 3rd ட்ரைமஸ்டர்லேருந்து இதோடைய பாதிப்பு அப்படிங்கிறது அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 2வது அறிகுறி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தையோடைய எடை அதிகரிக்கிறது. சிலருக்கு வாரத்துக்கேற்ற வளர்ச்சியில் குழந்தை இருக்காங்களான்றதே ஒரு கொஸ்டின் மார்க்காக இருக்கும். இந்த வாரத்தில் உங்கள் குழந்தை கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோ இருக்கணும் அப்படின்னா, ஆனால் உங்கள் குழந்தை 1.5 கிலோ அளவுக்கு தான் இருக்குன்னா குழந்தையோட ஹெல்த்தில் ஏதோ இஷ்யூ இருக்குதுன்னு அர்த்தம். ஏன்னா அவங்க இந்த வாரத்துக்கேற்ற எடை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1.25 கிலோலேருந்து 2.25 கிலோ வரைக்கும் இருக்கணும். 1.8 கிராமுக்கு மேலே, அதாவது 1.800 கிராமுக்கு மேலே 2.200 கிராம் இல்லை 250 கிராம் அளவுக்காச்சும் உங்கள் குழந்தை இருக்கணும் இந்த 8வது மாதத்தில். ஏன்னா 8வது மாதத்தில் கொழுப்பு அதிகரித்து குழந்தையோடைய உடல் எல்லாமே முழுமையாக வளர ஆரம்பிக்கும். குறிப்பாக 9வது மாதங்களில் ஒரு சில மாதங்களில், அதாவது ஒரு சில வாரங்களில் நீங்கள் போனதுக்கப்புறம் உடனே டெலிவரி ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதுக்கு முன்னாடி 8வது மாதத்துலேயே குழந்தை முக்கால்வாசி வளர்ச்சி வளர்ந்து முடிச்சிருப்பாங்க. அதனால 8வது மாதத்தில் குழந்தையோட வெயிட் ரொம்ப ரொம்ப முக்கியம். குழந்தையோட வெயிட் இல்லை ஆனால் நல்லா தான் இருக்காங்க, ஆரோக்கியமாக இருக்காங்க, நல்ல மூமெண்ட்டோடு இருக்காங்கன்னா அவங்களோட வெயிட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நான் 9வது மாத உணவுகள் அப்படின்னு நான் ஏற்கனவே வீடியோ கொடுத்துருக்கேன். இன்றைக்கி மத்தியானம் உங்களுக்கு 8வது மாதத்தில் என்ன மாதிரி உணவுகள் எடுக்கணும்னு டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன். மறக்காமல் சேனலை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. 3வது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மூளை வளர்ச்சி தான். குழந்தையுடைய மூளை வேகமாக வளர ஆரம்பிக்கும். நரம்பு இணைப்புகள் எல்லாமே அதிகரிக்கிறதுனால குழந்தையோட வளர்ச்சி வேகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். மூளை வளர்ச்சி எப்படா நம்ம தெரிஞ்சுக்க முடியும் சிம்டம்ஸா அப்படின்னு சொல்லி சிலர் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு இந்த மாதத்தில் சில பேருக்கு க்ரோத் ஸ்கேன், டாப்லர் ஸ்கேன் இந்த மாதிரி எடுப்பாங்க. அந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டில் குழந்தையோட பிரெயின் டெவலப்மெண்ட் நல்லாவே இருக்குது அப்படின்னு உங்கள் டாக்டர் சொல்கிறாங்களான்னு கேளுங்க. ஏன்னா அது சரியாக இருந்தாலே ஆட்டோமேட்டிக்காக குழந்தை முக்கால்வாசி வளர்ச்சியில் நல்லா ஆரோக்கியமாக தான் இருக்காங்கன்றது நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஏன்னா கர்ப்ப காலகட்டத்தில் குழந்தையோட மூளை வளர்ச்சி ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுதான் குழந்தை பிற்காலத்தில் வளர்ந்து எந்தவித டிஃபெக்ட்டும் இல்லாமல் வளர்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 4வதுன்னு பார்த்தீங்கன்னா நுரையீரல் வளர்ச்சி. நுரையீரல் வளர்ச்சியை நம்மளால் தெரிஞ்சுக்க முடியாது. குழந்தைக்கு நல்லா நுரையீரல் வந்துடுச்சு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க முடியாது. இதுவுமே ஸ்கேன் ரிப்போர்ட் மூலியமாக தான் தெரிஞ்சுக்க முடியும். சர்பாக்டைன் சொல்லக்கூடிய ஒரு கண்டென்ட் குழந்தையோடைய நுரையீரலில் வளர ஆரம்பிச்சிருக்கும். அது 9வது மாதத்தில் முடிவடைய ஆரம்பிச்சிடும். 9வது மாதத்தில் 2வது வாரத்தில்னா கம்ப்ளீட் ஆக ஆரம்பிச்சிடும். இது என்ன பண்ணுன்னா குழந்தை வயிற்றில் இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிடை சுவாசித்து வளருவாங்க. அதுவே அவங்க வெளியில் வந்ததுக்கப்புறம் காற்று சுவாசித்து வளர்கிறதுக்கு அவங்களோட நுரையீரல் தயாராகிறதுனால இந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது நடக்கும். இது சரியாக உருவாகுது அப்படின்றத உங்கள் டாக்டர் சொல்கிறாங்களான்னு பாருங்கள். ஏன்னா குறைப்பிரசவம் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு எல்லாருக்குமே இந்த சர்பாக்டைன் ஒழுங்காக ஃபார்ம் ஆகி இருக்காது. அதனால தான் இன்குபேட்டர், NICUலன்னா வைக்கிற மாதிரியான சுச்சுவேஷன்
வேரியேஷன்ஸ் வருது. இதனால தான் NICU இன்குபேட்டரில் வைப்பாங்க. இதை முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கணும். குழந்தைக்கு மூளை வளர்ச்சி, நுரையீரல் ஃபங்க்ஷன் ரெண்டுமே ஒழுங்காக ஃபார்ம் ஆகி இருக்காது குறை பிரசவம் அப்படிங்கிறதுல. 5வது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குழந்தையோடைய இதய துடிப்பு தான். ஸ்கேன் ரிப்போர்ட்டில் தான் இது எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஸ்கேன் ரிப்போர்ட்டில் தான் குழந்தையோட மூளை வளர்ச்சி எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்க முடியும், நுரையீரல் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்க முடியும், எல்லாத்த விட ஹார்ட் பீட் அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்க முடியும். இதய துடிப்பு நல்லா இருக்கா அப்படின்றத பாருங்கள். ஏன்னா அதுவும் குழந்தையோட ஆரோக்கியத்தை உணர்த்தக்கூடியது. பொதுவாக 8 மாத கருவுக்கு பிரெயின் டெவலப்மெண்ட் அண்ட் அவங்களுடைய நுரையீரல் ஃபங்க்ஷன் அண்ட் ஹார்ட் பீட் இது ரொம்ப முக்கியம். அதோட எடை, குழந்தையோட உடல் எடை, CRL கிரவுண்ட் ட்ரம்ப் லென்த்துன்னு சொல்லுவாங்க, ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட்டில் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்கள்ல, தலை முதல் கால் வரை அவங்களோட வெயிட், அதாவது நீளம் எவ்வளோ இருக்குது அப்படின்றது, இது 5மே உங்கள் ஸ்கேன் ரிப்போர்ட்டில் கம்பல்சரி பார்க்கணும். அந்த 5மே சரியாக இருந்துச்சுன்னா குழந்தை எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் இருக்காங்கன்னு அர்த்தம். குழந்தையோட ஹார்ட் ரேட் பொறுத்த வரைக்கும் 120லேருந்து 165 இல்லை 170க்குள்ளே இருக்கிற மாதிரி பாருங்கள். அந்த மாதிரி இருந்ததுன்னா குழந்தையோட ஹெல்த்தில் எந்தவித இஷ்யூ இல்லை. இதுவே அதிகரிச்சிருந்தது அப்படின்னா குழந்தைக்கு ஏதோ ஒரு டிஃபிகல்ட் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இனிமேலேருந்து குழந்தையோட ஹார்ட் பீட்டை ஸ்கேன் ரிப்போர்ட் வாங்கின உடனே பார்க்க பாருங்கள். அதே மாதிரி ஸ்கேன் எதுவும் பண்ணுறாங்கன்னா குழந்தையோட ஹார்ட் பீட் எந்த அளவுக்கு கேட்குது, சரியான அளவில் இருக்கான்னு பாருங்கள். உங்களுக்கு ஸ்கேன் பண்ணுறப்பே அங்கே மானிட்டர் காமிப்பாங்களா, அதோட மூளை பகுதிகளில் ஏதாவது ஒரு கார்னரில் CRL அண்ட் ஹார்ட் ரேட்டு இது எல்லாமே ஓடிட்டே இருக்கும். எவ்வளோ வேல்யூ அப்படின்றத காமிக்கும், அதில் நோட் பண்ணி பார்த்துக்கோங்க. இதை ஏன் நான் சொல்கிறேன்னா, ஒரு சில ஸ்கேன்ஸ்க்கு வந்து ரிப்போர்ட் கொடுக்க மாட்டாங்க, முக்கியமான ஸ்கேனுக்கு மட்டும்தான் ரிப்போர்ட் கொடுப்பாங்க. அதனால தான் நான் அந்த விஷயத்த சொல்கிறேன். 6வதுன்னு பார்த்தீங்கன்னா தாயோடைய எடை உயர்வு அப்படிங்கிறது தான். டாக்டர் வந்து ஒரு குறிப்பிட்ட டைமில் உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க, நீங்கள் இவ்வளோலேருந்து இவ்வளோ கிலோ வரைக்கும் நீங்கள் இன்க்ரீஸ் ஆகலாம் அப்படின்னு. நீங்கள் இன்க்ரீஸ் ஆகலை, உடல் எடை ஒழுங்காக இன்க்ரீஸ் ஆகலைன்னா குழந்தைக்கும் இன்க்ரீஸ் ஆகாது. அதனால் உங்கள் எடை சரியான அளவில் இன்க்ரீஸ் ஆகுதான்னு பாருங்கள். அது அதிகமாக இன்க்ரீஸ் ஆகலை அப்படின்ற பட்சத்தில் குழந்தைக்கு போகிற ஹெல்த்தில், அதாவது அந்த நியூட்ரிஷன்ஸில் சில குறைபாடு ஏற்படலாம். குழந்தையும் இன்க்ரீஸ் ஆக மாட்டாங்க இடையில. கர்ப்ப காலகட்டத்தில் நம்மளுடைய உடல் எடை உயர்வு அப்படிங்கிறதும் குழந்தையுடைய ஆரோக்கியத்தை சொல்லக்கூடியது தான். 7வதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பெல்லி அப்படின்றதோடைய வளர்ச்சி, அதாவது வயிற்றோடைய வளர்ச்சி அப்படிங்கிறது. வயிறு 8 மாத கருவுக்கு ஏற்ற மாதிரி பெருசாக இருக்கான்னு பாருங்கள். இல்லை வயிறு சின்னதாக இருக்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா குழந்தையோட வளர்ச்சி சரியாக இருக்கான்னு டாக்டர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. 8வது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்கேனில் குழந்தையோட நிலை, அதாவது குழந்தையோட பொசிஷன் சொல்லுவாங்க. 32லேருந்து 34 வாரங்களுக்கு இடைப்பட்ட காலங்களில் க்ரோத் ஸ்கேன் அப்படின்னு ஒன்று பண்ணுவாங்க. இதில் குழந்தையோடைய எடை, ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிடோட அளவு, அதாவது பனிக்குட நீர் எவ்வளோ இருக்குது, குழந்தைக்கு நஞ்சு கொடி எப்படி இருக்குது, அது என்ன பொசிஷனில் இருக்குது, குழந்தைக்கு பிளட் ஃப்ளோ சரியான அளவில் போகுதா, இது எல்லாமே பார்ப்பாங்க. இது எல்லாம் உங்கள் ஸ்கேன் ரிப்போர்ட்டில் சரியாக இருக்குன்னா குழந்தை நல்லா ஆரோக்கியமாக இருக்காங்கன்னு அர்த்தம். இந்த 8 மாத ப்ரெக்னென்ட்டில் உங்களுக்கு வந்து க்ரோத் ஸ்கேன், டாப்லர் ஸ்கேன் இந்த மாதிரியான ஸ்கேன்ஸ் இருக்கும். நார்மல் அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன்ஸ்லாம் இருக்கும். இது எல்லாமே எல்லா டைம்லேயும் சரியான நேரத்தில் போய் பண்ணுங்கள். குறிப்பாக சரியான அளவில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. குறிப்பாக ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிட்னு சொல்லக்கூடிய பனிக்குட நீர் சரியான அளவில் இருக்கான்னு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இது எல்லாமே குழந்தையோட ஹெல்த்தை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். அதனால தான் நான் சொல்கிறேன், ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிடோட அளவு, அதாவது பனிக்குட நீரோட அளவு கம்மியாயிடுச்சு இல்லை அதிகமாகிடுச்சுனாலும் உங்களுக்கு பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதையும் கவனத்தில் வச்சுக்கோங்க. எல்லாத்த விட ரொம்ப முக்கியமான ஒன்று என்ன அப்படின்னா உங்களுடைய சுகர், BP ப்ரெஷர் அண்ட் ஹீமோக்ளோபின் சொல்லக்கூடிய ரத்த அளவு சரியான அளவில் இருக்கணும். 8 மாதத்துலேருந்து இது சரியான அளவில் இருக்கான்னு பாருங்கள். ஹீமோக்ளோபின் பொறுத்த வரைக்கும் 12க்கு மேலே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு டெலிவரி டைமில் பிளட் லாஸ் ஆனால் கூட ட்ரிப்ஸ் ஏற்றுற அளவுக்கு உங்களுக்கு போகாது. அதுக்காக தான் சொல்கிறேன். அதே மாதிரி உங்களுக்கு BP, சுகர் இது எதுவும் இருந்துச்சுன்னா கரெக்ட் டைமுக்கு டேப்லெட் எடுக்க பாருங்கள். இது ஏதாச்சும் நீங்கள் மிஸ்டேக் பண்ணிங்கன்னா நார்மல் டெலிவரி உங்களுக்கு ரிஸ்கில் அமைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நார்மல் டெலிவரி அப்படிங்கிறது நம்ம உடம்புல BP, சுகர் இது எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத பொறுத்து தான் இருக்கும். அதனால் இது எல்லாத்தையுமே கவனத்தில் வச்சுக்கோங்க. இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்க்குறீங்கன்னா கட்டாயம் உங்களுக்கு இது பயனுள்ள வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கு, ஷேரு, கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணிங்கன்னா கீழே ஹைப் பண்ணி எல்லோ கலர் ஸ்டார் காமிக்கும். உங்களுக்கு தெரிஞ்ச ப்ரெக்னன்சி லேடிஸ்க்கு இதை ஷேர் பண்ணி விடுங்க. அந்த ஹைப் பண்ணி விட்டீங்க அப்படின்னா இது நிறைய பெண்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் தொடர்ச்சியாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு கீழே நிறைய பிளேலிஸ்ட் லிங்க் கொடுத்துருக்கேன். நீங்கள் எந்த வாரத்தில் இருந்தாலும் அந்த வாரத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு, எக்ஸாம்பிள் சொல்லணும்னா 33, 34 வாரத்தைனா நான் தெரிஞ்சுக்கணும், இப்போ எப்படி குழந்தை இருக்கும், என்ன சாப்பிட்ணும், என்ன ஸ்கேன் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ப்ரெக்னன்சி வீக் சீரீஸ்ன்னு இருக்கும். ஸ்கேன் பற்றி தெரிஞ்சுக்கணும், ப்ரெக்னன்சி ஸ்கேனுன்னு இருக்கும். அதெல்லாம் கிளிக் பண்ணி பாருங்கள், நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோக்கு கீழே சில ப்ரெக்னன்சி ப்ராடக்ட் டேக் பண்ணியிருக்கேன், வேணுங்கிறவங்க வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. எல்லாருக்கும் எல்லாமும் கிடைக்கிறவன்ட்டு வேண்டிக்கிறேன். இந்த வீடியோ பார்த்தமைக்காக அனைவருக்கும் மிக்க நன்றி.